ட்ரெஸ் கூட போட்டுக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது நீ எதை பார்த்து நீ எதிர்ப்பத ஒரு மணப்பெண்ணாக எதை ஒரு தன்னுடைய வரக்கூடிய கணவன் கிட்ட என்ன எதிர்பார்க்கிறியோ அது பார்ஷியலா கூட இல்ல அப்படிங்கிற அந்த அர்த்தத்துக்கு போறாரு. உடம்பு விரூபாட்சம், அதாவது இந்த கண்ணு வந்து விஷமாட்சம் சொல்றது விரூபாட்சம். இதுல சொன்னோன்னா டிஸ்டார்டட் இல்லாட்டி டிஃபார்ம்டுன்னு விரூப அப்படிங்கிறதுக்கு ரூபம் விரூபம் அக்ஷம். ஏன்னா நடுவுல ஒரு பண்ண இருக்கு. அலட்சிய ஜன்மதா, அலட்சிய ஜென்மத்தான அலட்சியன லட்சியம் தெரிஞ்சது, அலட்சியம் தெரியாத, ஜென்மத்தா குலம், ஸோ குலம் என்னன்னு தெரியாது. வசுகு ட்ரெஸ், திகம்பரத்வேன ட்ரெஸ்ஸே இல்லாத திகம்பரம்னா திசையையே ஆடியாக உடைய. திக் அம்பரம், திக்குன திசைகள், அம்பரம்னா உடை. ஸோ அது மாதிரி அதை பார்த்தாலே தெரிஞ்சுடுறது நிவேதிதம். சிவனுடைய செல்வ செழிப்பு எவ்வளவு இருக்கும் தெரியும். ஹே பால மிருகாட்சி, இளமையான மான் குட்டியை போல கண்ணு இருக்கக்கூடிய பார்வதியே, வரேஷு யத் மிருகயத்தே, வரேஷுன்னா வரக்கூடிய கணவன் கிட்ட எதை தேடுவ நீ, தத் விலோச்சனே வியஸ்தம் அப்படி அஸ்திக்கும், அது மாதிரி எதை பார்க்கறதுக்கு ஏதாவது இருக்கா? ஸோ பார்க்கறதுக்கு கூட ஒன்றும் இல்லை அப்படின்னு இதை பண்றேன். அப்கோர்ஸ் இது நமக்கு தெரிஞ்ச ஒரு இது. இங்க சிலதெல்லாம் நம்ம எழுதினோம்னா இது இருக்கும். சான்ஸ்கிரிட்ல ஒரு போயம் இருக்கு, கன்யா வசியத்தே ரூபா, அதாவது பெண் வந்து மாப்பிள்ளை எப்படி இருக்கான்னு பாப்பா. மாதா வித்தம், அம்மா வந்து எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு பாப்பா. பிதா சுருத்தம், பிதா வந்து அறிவு எவ்வளவு இருக்குன்னு பாப்பார். பாந்தவாகா குலம் இச்சந்தி, மாப்பிள்ளைக்கு என்ன குலம்னு பாப்பாங்க. இத்தரே ஜனாக மிஷ்டான்னம், இன்னைக்கு சாப்பாடு போடுறதுல ஸ்வீட்டு கிடைக்குமா, மிஷ்டான்னம் இத்தரே ஜனான இது. இதெல்லாம் ஜஸ்ட் யூ கேன் மென்ஷன் இஃப் அட் ஆல் எனி क्वेश्चन கம்ஸ் ஆன் தட். அப்புறம் வேற சமாசः விரூபம் அக்ஷி எஸ்ய விரூபாட்சி, விக்ருத்த ரெண்டு விதமா எழுதலாம். இந்த விரூபாணி விக்ருத்த ரூபாணி அக்ஷினி நேத்ராணி எஸ்ய கொஞ்சம் பெருசா எழுதுனா, இல்லாட்டி இங்க வந்து இவ கொடுத்த பாரு விரூபம் அக்ஷி எஸ்ய சஹ. அப்புறம் திக்கேவ அம்பரம் அவதாரணா, என திசைகள் தான் ஆடை. அப்புறம் திகம்பரஸ்ய பாவஹா திகம்பரத்துவம், திகம்பரத்துவேன. ஸோ இது இந்த நவுன் ஃபார்ம்னால தெரிகிறது அப்படிங்கிறதுனால திகம்பரத்துவம், அது பாவார்த்தம். திகம்பரம்ங்கிறதுக்கு பாவார்த்தம். பாலஹா ச அசௌ மிருகஹா ச விசேஷண பூர்வபத கர்மதாரேஹ அக்ஷினி யஸ்யாஹ சா பால மிருகாட்சனி தத் மிருகாட்சி அப்படின்னு இருக்கணும். இதுல வந்து ஹ்ரஸ்வம் இருக்கு, என்ன சம்போதன விபக்தி. த்ரீணி லோச்சனானி யஸ்ய சஹ த்ரீலோச்சனாஹ தஸ்மின் த்ரீலோச்சனே. மற்றபடி இதுல ஒரே ஒரு இது, நம்ம அலட்சிய ஜன்மத்தா அப்படிங்கிறது லட்சியம் அப்படின்னு தெரிந்ததுங்கிற, நமக்கு லட்சியம்னா ஒரு நோக்கம் ஒரு டார்கெட்னு இருக்கு, லட்சியம்னு தெரிஞ்சதுன்னு கூட ஒரு அர்த்தம் உண்டு. ஸோ அலட்சியம்னா நெய் சமாசம் சொல்றான். அப்புறம் ஜன்மத்தாங்கிறது ஜன்ம, ஆக்சுவலி ஒரு சின்ன நோட் பண்ணணும் நாம. ஜன்ம அப்படிங்கிறது தான் பிரதமா விபக்தி நபும்சகலிங்கம். ஸோ இதுல வந்து விபக்தியோ சாரி விசர்க்கம் எல்லாம் கிடையாது. ஜன்ம அப்படிங்கிறது தான் இதோட பிரதமா விபக்தி, அதனாலதான் வேற ஒன்றும் கொடுக்கல. ஜன்மத்தாங்கிறது ஜன்மஸ்ய பாவக ஜன்மத்தா,
ஸோ ஜன்மா அப்படின்னா முடிக்கணும். நாம தனியா எழுதினோம்னா அலட்சிய ஜன்ம எஸ்ய சஹா. ஸோ ஜன்ம எப்படி ஒரு மாதிரி மொட்டையா இருக்கிற மாதிரி தோணலாம், ஆனால் அது கரெக்ட். நெக்ஸ்ட் 73வது நிவர்த்தய அஸ்மாத் அசத் ஈப்சிதான். நான் நேரா பதச்சதா படிச்சிடுறேன். ஸ்லோகம் படிச்ச ஒரு 2 செகண்ட் ஜாஸ்தி ஆகும் எனக்கு. நிவர்த்தய அஸ்மாத் அசத் ஈப்சிதான். மகோதயா, நீங்க கண்டினியூஸா படிக்கிறது நிச்சயமா டயர்டா இருக்கும். நீங்க வேற என்ன படிக்க சொல்றதா கூட நீங்க சொல்லுங்க ஜெயக்குமாரி. மத்த வேற என்ன படிக்க இன்னைக்கு 80 தான் முடிக்கணும். உங்களுடைய சௌகரியம். ஓகே, எனக்கு எப்ப தோன்றதோ அப்ப சொல்றேன். சோ தட் டயர்டா இருந்தா நீங்க we'll finish it off first. இல்லாட்டி tell me your choice. எப்படி வேணும் அப்படி பண்ணிக்கலாம். இல்ல you comfortable you can continue. धन्यवाद. நிவர்த்தய அஸ்மாத் அசத் ஈப்சிதான் மன க்வ தத் வித்தஸ்தம் க்வ ச புஷ்பலக்ஷணா அபேக்ஷ்யதே சாதுஜனேன வைதிகீ ஸ்மசான சூலஸ்ய ந யூப சத்ரியா. இந்த இடத்துல சிவன் இது என்ன சொல்றாருன்னா, நீ இப்படி அவனோட ரூபம் சரியில்லை, அவன்கிட்ட பணம் இல்லை, இந்த மாதிரி இருக்கிறதுனால நீ உன்னுடைய இந்த எய்ம்ல இருந்து, இந்த லட்சியத்துல இருந்து, ஸோ இந்த இப்படி அவனை பிடிக்காத இதெல்லாம் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, விரும்பத்தகாத தன்மை இருக்கு. அதனால இந்த காரியத்துல இருந்து உன் மகனத்தை அகற்று. ஸோ அவனுக்கு எல்லா பாக்கியமும் இருக்கிற நீ எங்கே, ஒரு பாக்கியமும் இல்லாத அவன் எங்கே. அதாவது இதுல இன்னொரு இது ஒரு நமக்கு அவ்வளவு ஃபெமிலியரா இருக்காது. ஸ்மசானத்துல ஒரு இது இருக்கும், ஒரு சூலம். அது ஆக்சுவலி சிவனோட இதுக்காக வச்சிருக்கிறது. ஸோ இந்த இடத்துல சிவன் என்ன, இங்க வந்த சிவன் என்ன சொல்றாருன்னா, நார்மலா அது ஒரு இவங்களை ஒரு தண்டிக்கப்பட்டவர்களை கழுவி லேத்துறதுக்காக அங்க சூலம் வச்சிருக்கு. நார்மலா அப்படி கிடையாது. பட் சிவன் ஆட்ஸ் டு சம் இது ஜாஸ்தியா தெரியணுமேனு இல்பொருள் ஓமை அணின்னு சொல்ற மாதிரி அது யாராவது தண்டனை கொடுக்கறதுக்காக கழுவுல ஏற்ற மாதிரி இருக்கு. கல்யாணம் ஆகும்போது எப்படி ஒரு சஜ்ஜனர்கள் பெரியவர்கள் இந்த மாதிரி ஸ்மசானத்தில் இருக்கக்கூடிய கழுமரத்துக்கு எப்படி ஒரு சுபமான பூஜை எப்படி பண்ணுவாங்க, அப்படி பண்றதுக்கு எப்படி ஒப்புத்துக் கொள்ளுவார்கள் அப்படிங்கிற கொண்டு வர அஸ்மாத். அதனால அசதீப்சிதாம், அசதீப்சிதாம்னா இந்த மாதிரி போன் ஆன்ல இருக்கு. அசதீப்சிதாம், அசத் அப்படின்னா ஈவில், கெட்டது. இதை காட்டக்கூடிய மனோ நிவர்த்தைய, அதாவது இந்த எய்ம்ல இருந்து மனத்தை திருப்பி விடு. நிவர்த்தைய இந்த மாதிரி ஈப்சிதான் விரும்பக்கூடிய உன்னுடைய மனதை நிவர்த்தைய. தத் விதஹா இதுல இன்னொரு லட்சணம்னு சொல்றது என்ன, இந்த குவாங்கிறது பக்கத்துல வந்திருக்கு. ஏன்னா அவ்வளவு வெறுப்போட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவன் இந்த இடத்துல குவாங்கிறது 2. இந்த இதுல நாம ராமாயணத்துல இந்த கொச்சித்துங்கிறத கச்சித் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். ஏன்னா ராமன் அந்த இடத்துல அவனோட ஆங்ஸைட்டியில இதெல்லாம் பரதன் பண்ணணுங்கிற ஒரு ஆங்ஸைட்டியில கச்சித், இந்த மாதிரி பண்ணுவியா கச்சித், அந்த மாதிரி நான் நினைக்கிறேன், இந்த மாதிரி நான் நினைக்கிறேங்கிறது ராமாயணத்துல பார்த்திருக்கோம். இந்த இடத்துல சிவன் அவனுடைய வெறுப்பை காமிக்கிறதுக்காக தத்விதஹா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிவன் குவ எங்கே, புஷ்ப லட்சணாத்வம் சக்வ, அதாவது அழகா இருக்கிற நீ எங்கே,
பூ பூ போல அழகா இருக்கக்கூடிய நீ எங்கே? புண்ணிய லட்சணம். ஆ? புண்ணிய லட்சணம் கொடுத்துருக்குல்ல. புண்ணிய லட்சணம், சரி, புண்ணிய லட்சணம், சாரி. அது நடுவுல கோடு இருக்கிற மாதிரி என்னோட பிரிண்ட் வந்திருக்கு, அதனால வேற. புண்ணிய லட்சணம். சாது ஜனேன ஸ்மசான சூலசிய, நல்லவர்களால் சாது ஜனேன ஸ்மசான சூலசிய, ஸ்மசானத்துல ஊன்றி இருக்கக்கூடிய சூலது, அந்த சூலத்திற்கு வைதிக்கு வேத அப்படிங்கிறோட இது ததினாந்தம் வைதிக்கு யூபசத்கிரியா. யூபசத்கிரியனா யஜ்ஞத்துக்கு பண்ணக்கூடிய நல்ல பூஜைகளை அபேட்சியத்தை அவங்க விரும்ப மாட்டார்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. சமாசம் பார்த்தோம்னா புண்ணியாணி லக்ஷணானி, புண்ணிய லக்ஷணாங்கிறது வந்து புண்ணியாணி லக்ஷணானி எஸ்யாஹா ச. ஸோ இந்த வெறும் புண்ணியாணி லட்சணா பார்த்தா நம்ம இப்ப சொல்ற மாதிரி புண்ணியாணி லட்சணா மட்டும் புண்ணிய லட்சண அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து விசேஷம் பூர்வபத கர்மதார ஆயிடும். விசேஷ லட்சணானி எஸ்யாஹா சா புண்ணிய லட்சணா. சாது ச அசௌ ஜனஹா, அதுவும் ஜனங்களை பற்றிய விசேஷனம். சாது ஜனேன ஸ்மசானசி சூலம் சஷ்டி, ஸ்மசான சூலம்னு ஆகிடுறது. அப்புறம் இது இல்ல, சத்துங்கிறது நமக்கு தெரியும், அசத்து. இந்த ஈவில்ங்கிற இதுல அந்த இது அசதீப் சித்தம்னு இருக்கு, அங்க ஜஸ்வசந்தி வந்ததுனால அசத்துங்கிறது அசத்துன்னு வந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல் பதச்சேதம் கேட்டால். அப்புறம் அசதீப் சித்தம், அசப் தத் ஈசித்தஞ்ச தத். ஸோ அசத் ஈப்சித்தான் அப்படிங்கிறத விட இதை பிரிச்சோம்னா வேற இது ஒண்ணும் இல்லை. நெக்ஸ்ட் 74வது ஸ்லோகம். இதி த்விஜாதௌ பிரதிகூலவாதினி. இந்த ரெண்டு தடவை வந்திருக்கு, அதெல்லாம் நம்ம வந்து தனியா ஒரு கொஸ்டின் 5 லைன் கொஸ்டின் அந்த மாதிரி வரும்போது தனியா எழுதலாம். தட் இண்டிகேட்ஸ் ஹிஸ் ஆங்ஸைட்டி. அந்த மாதிரி ஒரு பதம் 2 தடவை வரும்போது இட் இண்டிகேட்ஸ் அந்த சென்ஸ். இதி த்விஜாதௌ பிரதிகூலவாதினி பிரவேப்பமான அதரலக்ஷ்ய கோபயா விகுஞ்சித ப்ரூ லதமாஹிதே தயா விலோச்சனே திரியக் உபாந்த லோஹிதே. க்ஷமிதம் மகோதயா, அங்க அந்த குவான்றது குத்துற நீ எங்கே அவன் எங்கே அந்த மாதிரி நீ எங்கே, அது நீ எங்கேன்னு சொல்லும்போது அவன் எங்கேன்னு சொல்லணும். அதனால வந்து தவிர்க்க முடியாம 2 முறை வர வேண்டியதுதான். ரெண்டும் தோரணம் இல்ல, மேட்ச் இல்ல அப்படின்னு சொல்றதுக்காக அவர் சொல்றாரு. இது மல்லிநாதன் நோட்ஸ்ல இந்த மாதிரி இருந்தது, அதான் சொல்றேன். இந்த மாதிரி 2 தடவை ரிப்பீட் ஆச்சுன்னா அப்படின்னு இந்த இதுல அதுக்காக சொன்னேன். அம்மாவும் சொல்லுவோம், மேனாவும் இதேதான் யூஸ் மேனாவும் இந்த தான் யூஸ் பண்ணிருப்பாங்க மாத்தா. ஆமா, உன்னுடைய மென்மையான சரீரம் எங்க, கடுமையான தபஸ் எங்க, அதுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்ல. நீ நம்ம வீட்டுல இருக்கிற சாமியை கும்பிட்டுட்டு மெதுவா வேண்டிக்கலாமே, எதுக்கு இந்த மாதிரி கடினமான தப்பத்தை கொள்ற? இப்போ சிவன் எப்படி பேசணும்னு இப்ப பார்வதியினால அவளோட ஃபீலிங்ஸ அடக்க முடியல. சோ அது எப்படி சொல்றாருன்னா, இந்த பிரம்மச்சாரி அவளுடைய மனசுக்கு விரோதமா பேசணும்னு பார்வதி உதடு துடிக்க ஆரம்பிச்சுட்டு கோபம் வெளியே வருது. கோபத்தை எப்படி வெளியே காமிக்கிறாருன்னா கண்ணு சிவந்து போயிடுறது. கண்ணு சிவந்து புருவம் நெறியிறது. இந்த மாதிரி பார்த்தாள் அப்படிங்கிறதா இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். இதி த்விஜா
த்விஜாத்தவ்னா நமக்கு தெரியும். இந்த பிராமணன் பிரதிகூலவாதின தன்னுடைய இஷ்டத்துக்கு விரோதமாக பேசினதனால் சதி வேப்பமான நம்ம பகவத்கீதை இந்த இதுல அர்ஜுனனை அது ஞாபகம் வச்சிருந்து அந்த வேப்பமானக்கு அர்த்தம் நமக்கு தெரிஞ்சுக்கும். நடுங்கும். சோ அவருடைய கோவத்துல அப்படி உடம்பெல்லாம் நடுங்கிறது கம்பமான. அதர லட்சிய கோப்பையா, அதர கீழ் உதடு லட்சிய அப்படி தெரியுற மாதிரி கோபத்தினால தயா உபாந்த லோகித்தே. உபாந்தன்னா ஓரம், லோகித்தேங்கிறது சிவந்த அப்படின்னு எடுத்துக்கணும். லோகம்ங்கிறதுக்கு இரும்புன்னு ஒரு அர்த்தம் உண்டு. இங்கே லோகித்தேன்னா சிவந்த, கண்கள் சிவந்து போறதுன்னு அது சொல்றது. விலோச்சனை கண்கள், லோகித்தேன சிவந்த. நெக்ஸ்ட் வர்ற கண்கள்ல வந்துட்டு விகுஞ்சித பிரமூலதம். விகுஞ்சித்தன சுருங்கிறது, அந்த புருவம் சுருங்குறது, இதுன்னு சொல்றது நெறியறதுன்னு சொல்லுவோம் நாம. விகுஞ்சித்தம் பிரூலதம் திரியக் ஆகித்தே. அதாவது நேராவே அவளுக்கு அந்த இது தெரிஞ்சுடுறது, இந்த இவளோட ஃபீலிங்ஸ் வெளியே அப்படியே வந்துடுது அப்படிங்கிற மாதிரி இந்த சிவனை பார்த்து. ஸோ இதுல சமாசம் இதுல நிறைய சமாசம் இருக்கு. இந்த நிறைய இதுல எழுதி இருக்கு. பிரதிகூலம் வததி இதி பிரதிகூலவாதி தஸ்மின் பிரதிகூலவாதினி. அப்புறம் பிரவேபமான அதரஹா தேன. பிரவேபமான நடுங்கிற அதர்கள் யாருடையதோ அது. பிரவேபமானஹ அதரஹான மட்டும் முடிச்சோம்னா இட் வில் பிகம் இது விசேஷணம் பூர்வபதம். பிரவேபமான. அப்புறம் லட்சண கோபஹ இஸ்யஹாச பிரவேபமானதர லட்சிய கோபாத்தயா. பெரிய சமாசம் ஆயிடுது. அப்புறம் வேற இது விகுஞ்சித்தே பூலதம் எஸ்மின் சஹா, அது ஒரு சமாசமா நம்ம வச்சுக்கலாம். விகுஞ்சித்தே இது நம்ம இதுல ஒரு சின்ன கண்டிஷன்ஸ் இருக்கு. விகுஞ்சத்தே அப்படிங்கணும். ஏன்னா நம்ம இரண்டு புருவம் இருக்கிறதுனால த்விவச்சனமா போடணும். அது கொஞ்சம் பார்த்துக்கணும். சப்போஸ் கேட்டா ஏகவச்சனம் விகுஞ்சித்தஹா. சோ விகுஞ்சி நம்ம இந்த இத விக்கிரக வாக்கியம் எழுதும் போது கேட்டால் விகுஞ்சித்தே அப்படின்னு த்விவச்சனத்துல எழுதணும். நெக்ஸ்ட் 75வது ஸ்லோகம். உவாச்ச ஏனம் பரமார்த்திதஹ பரமார்த்ததஹ ஹரம் ந வேத்சி நூனம் யத்யேவம் ஆத்த மாம் அலோக சாமான்யம் அச்சிந்திய ஹேதுகம் த்விஷதந்தி மந்தாக சரிதம் மகாத்மனாம். சோ இப்போ கோபத்தோட பாக்குறதுனால இப்போ அவ கோபமா பேசுறா. இப்போ சிவனை பார்த்து சொல்றான், நீ எனக்கு முன்னாடி சிவபெருமானே எனக்கு தெரியும்னு சொன்ன. நீ உண்மையாக அறிந்து கொள்ளாதவனாக இருக்கிறாய். இவ்வாறு இந்த மாதிரி நீ பேசினா உலகத்தாரால் ஆராய்ந்தறிய முடியாதவரும் மனத்தால் எட்டாதவருமான பெரியோர்களை முட்டாள்கள் எப்பவும் நிந்திப்பது வழக்கம். ஏன்னா நமக்கு புரிஞ்சிருந்தாதான் நாம அவரை அப்ரிஷியேட் பண்ண முடியும். புரிஞ்சிக்காம இருக்கிறவங்களுக்கு எப்படி அவங்கள நீ பிரைஸ் பண்ணுவ, நீ அப்படித்தான் பண்ணுவ, முட்டாளா இருக்க. புரிஞ்சிக்காதனால நீ அவையர தூஷணம் பண்ற. அத்த ஏவம் உவாச்ச. அத்தங்கிறது பிறகு, ஏனம் உவாச்ச சொன்னாள். தும் பரமார்த்ததஹ
உண்மை நீ பரமார்த்தத்தகான நிஜமாகவே உண்மையாகவே ரியலி ஹரம் நவேட்சி நூனும் உனக்கு ஹரம் சிவனை புரியாது தெரியாது. யத்யேவம் ஆத்ய சரி அதனால ஆத்த சரி அதனால்தான் நீ இப்படி பேசுற. ஏன்னா மந்தபுத்தியவர்கள் அலோக சாமானியம். அலோக சாமானியம்னா லோக சாமானியம்னா ஆர்டினரி, அலோக சாமானியம்னா எக்ஸ்ட்ராடினரி. சோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரிகளை அச்சிந்திய ஏத்துக்கம் உன்னால நினைத்து கூடிய பார்க்க முடியாத மகாத்மானம் சரிதம் அவர்களுடைய சரிதத்தை துஷந்தி துஷந்தினா தூஷயந்தி. இந்த மாதிரி மந்தாக தூஷயந்தி. எதனால எக்ஸ்ட்ராடினரி அலோக சாமானியம் அச்சிந்திய ஹேத்துக்கம் உன்னால புரிஞ்சு கொள்ள முடியாது, அதனால்தான் நீ திட்டுற. சமாசகா பரமஹா ச அசௌ அர்த்தஹா ச பரமார்த்தஹா. இது பரமார்த்தங்கிறது தசில் பிரத்யம். கிருத்தஹா மதஹா பவதஹா அப்படின்னு அந்த கேட்டகரியில வரக்கூடியது. ஸோ தசில் பிரத்யம் நம்ம ததிதாந்தத்துல இந்த பிரத்யம் பத்தி படிச்சிருக்கோம். அப்புறம் மகான் ஆத்மா ஏஷாம், இது நமக்கு தெரியும். மகாத்மானஹா தேஷாம் ந சிந்தைய அச்சிந்தைய, அது தெரியும். அச்சிந்திய ஹேத்து அச்சிந்திய ஹேத்துக்கம். இந்த அச்சிந்திய ஹேத்துக்கமும் உன்னால புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு ஒரே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இங்க ஒரு ஷம்யதாம் ஒரு கரெக்ஷன். புக்ல எழுதியிருக்கிறதுல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நினைக்கிறேன். அங்க பாவார்த்தை கொடுத்துருக்கு இல்லையா, லாஸ்ட் லைன் மூர்க்காகா அவாங் மனச கோச்சரம், அவாங் மனச கோச்சரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. எந்த இடத்துல? லாஸ்ட் லைன் பாவார்த்தால மூர்க்காகா கிளாஸ்ல எப்படி சொல்லி கொடுத்தாங்க ஞாபகம் இல்ல, நான் அட்டென்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். அவாங் மனன்னு வந்துக்கணும். மன வரல இருக்குல்ல மகரியா, மனம் தான் இருக்கணும். இப்ப நம்ம கோயிலுக்கு போனவங்களுக்கு எல்லாம் இந்த 63 போறவங்களுக்கு எல்லாம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க போகலாம், இது எது ஞாபகப்படுத்துது? அவாங் மனச கோச்சரம். 63 நாயன்மார்ல ஒருத்தரோட பேரு அங்கே கட்சி மாதா தெரியாது மகரியா. மனவாசகம் கடந்தார். ஓ சரி. 63 நாயன்மார்ல ஒருத்தர் பேரு உங்களுக்கு பதிகத்திலையும் வரும். ஓகே, சோ அங்க அவாங் மனச கோச்சரம், வாக்கு மனசு இதெல்லாம் எட்டாது, அதுக்கு எட்டாதவர் அவரை. தன்யவாத. 76வது ஸ்லோகம். விபத் பிரதீகார பரேண மங்களம் நிஷேவ்யதி பூதி சம் உத்சுக்கேனவா ஜகத் சரண்யஸ்ய நிராசிஷஹ சதஹ கிம் ஏபிஹி ஆசா அஹாசா உபஹத ஆத்மவிருத்திம். அதாவது அந்த சிவன் சொன்ன ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப அழகான பதில் வருது பார்வதி கிட்ட இருந்து. அதாவது நீ சொல்ற புண்ணியம், ஒருத்தன் யாகமோ ஒரு நல்ல புண்ணிய காரியம் பண்றான்னா அவனுக்கு ஏதோ ஒரு வேணும், அவன் ஏதோ ஒரு காரியம் ஆகணும் தான் அந்த மாதிரி புத்தர் வாட்டவர் இது அஸ்வமேத யாகம். அந்த மாதிரி ஐஸ்வர்யத்துக்கோ இல்ல தனக்கு வரக்கூடிய ஆபத்துகளையோ தவிர்க்கதான் ஒருத்தன் சுபமான காரியம் பண்ணிட்டு இருப்பான். ஆனா எல்லாத்துக்கும் அடைக்கலமாக இருக்கக்கூடிய சிவன் அவன் எதுக்காக இதா இருக்கணும்? சிவனுக்கு ஒரு ஆசையும் கிடையாது, ஒரு பற்றும் கிடையாது. அவன் மற்றவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை, நீங்கள் செய்யும் புண்ணிய காரியத்தினால் வரக்கூடிய ஆபத்தை அவன் உங்களுக்கு தவிர்ப்பான். சோ அவனுக்கு எதுக்கு இந்த மாதிரி சுப காரியங்கள்?
என்ன இவன் வந்து ஸ்மசானத்துல போய் சாம்பல் பூசிக்கிறான் அப்படின்னு எல்லாம் சொன்னது. அப்புறம் ஸ்மசானத்துல இருக்கிற சூலத்துக்கு எப்படி போய் நீ எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணுவேன்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே காப்பாத்தின்னு இருக்கணும், போய் மங்களம் அமங்கலம் அப்படின்னு எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு அழகா ஆன்சர் பண்ற. இதுல விபத் பிரதீகார பரேண, அதாவது வரக்கூடிய ஆபத்தை விபத்து பிரதீகாரம்னா அதை தடுக்கிறதுக்கு, அதுக்கு எதிர்த்து நீக்குவதற்காக செய்யும் பரேண மங்களம் நிஷேவியத்தை, சுப காரியங்களை செய்வார்கள். பூதி சம் உத்சுகேனவா, அதாவது இந்த மாதிரி இல்லாட்டி வேணும், பூத்திங்கிறது ஃபியூச்சர். ஸோ அதுக்கு ஏதாவது காரியம் வேணும்னா, புத்திரம் இல்லாத போது புத்திர காமித்தியாகம் பண்றது, இங்கே வரக்கூடிய ஆபத்தை தவிக்கிறதுக்காக சும்மா எக்ஸாம்பிள் மிருத்யுஞ்சயம் சாவத்தை தவிர்க்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டா இருக்கு. ஸோ நம்ம ஆபத்தை தவிர்க்கிறதுக்கு இல்லாட்டி இல்லாத ஒன்றை அடைவதற்கு. ஜகத் சரண்யஸ்ய நிராசிஷா சதஹ கிம், உலகத்தையே இது காப்பாற்றக்கூடியவனுக்கு எதுக்கு இது? ஏபிஹி ஆசா உபஹத ஆத்ம விருத்திவிஹி, அவனுக்கு ஆசையை பற்றற்றவன். ஸோ அவனுக்கு வந்து இது வேணும், இது வேண்டாம், இது வந்து ஆபத்து, இது ஆபத்து இல்லை. ஏன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் ஒரே கண்ணில் பார்க்கக்கூடியவங்க. ஸோ அதனால அவனுக்கு எதுக்காக இது இந்த மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்குற நீ, அவன் வந்து அமங்கலமா இருக்கான் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு ட்ரெஸ்ஸே போட்டுக்கல அப்படின்னு, அவனுக்கு வேண்டியதுல பற்றற்றவன் அப்படின்னு. ஸோ சமாசகா பார்த்தோம்னா விபதா பிரதீகாரா, வரக்கூடிய ஆபத்திலிருந்து காப்பாத்துறவன். ஸோ விபத் வரக்கூடிய ஆபத்துல இருக்க ஆப்போசிட், காப்பாத்துறதுக்காக செய்யக்கூடிய காரியம். விபத் பிரதிகாரா விபத் விபத் பிரதிகாரா பரஹா எஸ்ய சஹா. ஸோ இது எவன் அந்த மாதிரி இதை செய்யறானோ அவனை குறிக்கிறது. அப்புறம் விபத் பரிகார பரேண ஆசோபஹதா ஆத்மவிருத்தி ஏஷாம், ஆச உபஹதா, ஆசையே இல்லாதவன், ஆசோ உபஹதா ஆத்மவிருத்தி ஏஷாம் தே. ஸோ ஆசாயாக உபஹதா ஆத்மா அப்படின்னு. ஸோ ஆசா உபஹதா ஆத்மவிருத்தி, இந்த மாதிரி நம்மளுடைய இதுக்கெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றவன், ஆத்மவிருத்தனுடைய நம்மளையும் டெவலப் பண்றவன், அவனுக்கு எதுக்காக இந்த நீ சொல்ற மங்களமும் அமங்கலமும் அப்படிங்கிற மாதிரி. இதுல வந்து ஒரு இது நிராசிஷா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இத வந்து இதுக்கு 2 தாத்து இருக்கு. நிராசிஷ் அப்படின்னு ஒரு தாத்து, இன்னொன்னு நிராசின்ங்கிற தாத்து. நிராசின்ங்கிற தாத்துல போய் சஷ்டி பார்த்தோம்னா நிராசினஹான் தான் இருக்கும். ஆனால் நமக்கு கொடுத்தது நிராசிஷா. ஸோ இத வந்து நிராசிஸ் அப்படிங்கிற தாத்து, அந்த அப்ப போனாதான் சஷ்டி விபக்தி நிராசிஷா அப்படின்னு வரும். அர்த்தம் ரெண்டும் ஒரே மாதிரி, ஆனா பட் அந்த பிரத்யம் சேர்ந்ததுனால விபக்தியில வரக்கூடிய டிஃபரன்ஸ். ஸோ ஜஸ்ட் நோட் திஸ், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் வேற உபஹத்தா, வேற ஒன்றும் ஸ்பெசிஃபிக்கா கஷ்டமான வார்த்தை ஒன்றும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் 77வது ஸ்லோகம். அகிஞ்சன சன் பிரபவஹ ச சம்பதாம் திரிலோகநாதः பித்ரு சத்ம கோச்சரः சஹ பீமரூபः சிவः இதி உதீரியते ந சந்தி யதார்த்தவிதः தார்த்தியவிதः பினாக்கினः. அதாவது நீ இந்த மாதிரி
மாதிரி சொன்ன சிவன் வந்து அதாவது ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பயங்கரமான குவாலிட்டிஸ், அமங்கலமான குவாலிட்டிஸ் அப்படின்னு நீ சொல்ற. ஆனால் அப்படி இருந்தா இந்த அவனுடைய சிவனுடைய உண்மையான இதை நீ அறிந்து இருந்தால் அப்படி சொல்ல மாட்ட. ஏன்னா ஒண்ணுமே இல்லாம இருந்தா கூட அவர் எல்லா சம்பத்துக்கு இடமாக இருக்கிறார். மயானத்துல வசித்தாலும் மூவுலகத்துக்கும் நாதனாக இருக்கிறார். சோ அந்த மாதிரி பயங்கரமா உருவம் இருந்தாலும் சிவன் அழகானவர். ஏன்னா சிவன் சொன்னாலே அழகுன்னு அர்த்தம். சோ அதனால மங்களம். சோ இப்போ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டிஸ் இருக்கிறதுனால சிவனை உண்மையாக அறிந்தவர் யாருமே கிடையாது. என்ன இப்படி பார்த்தா அப்படி, அப்படி பார்த்தா இப்படி. சோ அதனால டிசிசிவா சிவனை இந்த மாதிரிதான் அப்படின்னு அறிந்தவர்கள் யாருமே கிடையாது. அதுதான் இந்த இதுல அழகா வரும். சோ இந்த பிரம்மச்சாரி சொன்னதுக்கு ஒவ்வொன்றுக்கும் அழகான பதில் வந்துட்டு இருக்கு. அகிஞ்சன, அகிஞ்சன ஏழை, கிஞ்சன உண்மை இல்லாதவன், அகிஞ்சன ஏழை. சன் சம்பதாம் பிரபவா, அதாவது எல்லாத்தையும் உடையவன். பிரபவா பித்ரு சத்ம கோச்சரா, அதாவது ஸ்மசானத்திலேயே வீடாக இருக்கிறவன். பித்ரு சத்ம கோச்சரா, அதாவது இறந்தவர்கள் அந்த ஸ்மசானத்துல இருக்கிறவன். ஏழைன்னு சொல்றோம், அவன் தான் சம்பதாம் பிரபவா, எல்லாத்தையும் எல்லா சம்பத்துக்களையும் வச்சுட்டு இருக்கிறவன். அவன் இந்த ஸ்மசானத்துல இருக்கிறவன் தான் திரிலோகநாதா, இந்த மூணு உலகத்துக்கும் அவன் தான் தலைவன். பீமரூபகா, அவனுக்கு பயங்கரமான உருவம் சொன்ன. சிவகாய், பயங்கரமான ரூபம். சிவகாயதி மங்களமான ரூபம். உதீரியத்தை என்று கூறுகிறார்கள். பினாக்கினகா யதார்த்திய விதோ, யதார்த்திய விதோன as it is, in real, எப்படி இருக்கணுமோ அப்படி, அந்த உண்மை நிலைன்னு சொல்லலாம். பினாக்கினகா யதார்த்திய விதோ ந சந்தி. உண்மையாக சிவனை அறிந்தவர்கள் யாருமே கிடையாது. சமாசகா ந விஜயதி கிஞ்சன யஸ்ய, அதான் அகிஞ்சன. அகிஞ்சன இது நை சமாசம். பித்ருணாம் சத்ம பித்ரு சத்ம, பித்ருணாம் சத்ம சஷ்டி, பித்ருணாம் சத்ம கோச்சரஹ, பித்ரு சத்ம கோச்சரஹ. இது நமக்கு தெரியும். திரிலோகம் வந்து திரையாணாம் லோகானாம் நாதஹ, சஷ்டி. பீமஹ ரூபஹ பீமரூபஹ. விசேஷம் இந்த போன கோவிட் எக்ஸாம்லயே பார்த்திருக்கோம். பீமரூபஹாக்கு பீமஹ ரூபஹ. திரையாணாம் லோகானாம் இல்லையா? நம்ம இன்னொன்னு சொல்லுவோம்ல, நம்பர் வந்தா வேற சொல்லுவோமே. அது அதனாலதான் ஸ்பெசிபிக்கா சொன்னேன். அது திரிலோகின்னு முடிஞ்சிருக்கணும். அது ஃபீமேல் காம்பவுண்ட், அதாவது ஸ்திரீலிங்கத்துல முடிஞ்சிருக்கணும். இது வந்து ஸ்திரீலிங்கத்துல முடியல. அதனாலதான் இது வந்து அதனாலயா? ஆமா, இது துகு இல்ல. அதுக்காகத்தான் அப்படி சொன்னேன். என்ன சம்பத், நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க? இல்ல அவங்க மாதா சொல்றது திரியானாம் லோகானாம் சமாஹாரக இது திரிலோக, அங்க திகு சமாசக, திரிலோகஸ்ய நாதக அப்படின்னு வரும் பொழுது அங்க ஷஷ்டி தத்புருஷ சமாசம். இந்த இதுலதான் பெரியவர் காஞ்சி பெரியவர் சொல்றது
லோகநாதகான்னு சொன்னார் இல்லையா, ஆமா. அது அழகான உதாரணம். அது இல்ல, அதுக்கு ரெண்டு விதமான மீனிங் இருக்கு. அங்க வேற, இங்க வந்து மாதா கேட்டது வந்து திரிகு சமாசம் முதல்ல வருது. திரையானாம் லோகானாம் சமஹார, இது திரிலோக விசர்க்கத்தோட முடிகிறது. அது திரிலோக, அது திரிகு சமாசம் தான். திரிலோகஸ்ய நாதக, இது திரிலோகனம். இல்ல சம்பத், திவ்ய சமாசம் சொன்னா திரிலோக்கின்னு முடிக்கணும். இல்ல 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 இல்ல, திரிலோகன்னு வருது திரிகு சமாசக. இல்ல சார், திவ்ய சமாசம் எப்பவுமே ஸ்திரீலிங்கத்தில் தான் சார் முடியும். இல்ல, நான் உங்களுக்கு அனுப்புறேன். அதே மாதிரி இதுல இந்த விலோம பதங்கள் இருக்குல்ல, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான இருந்திருக்கு சொல்றது. அது சொல்றதுக்கு தான் நான் அன்மியூட் பண்ணேன். நம்மளுக்கு கேட்கலாம், ஏன்னா இது வந்து இந்த ரசத்தோட நம்ம படிக்கணும். அந்த சிவனுக்கும் பார்வதிக்கும் நடக்கிற வாதங்கள்ல வந்து ரொம்ப ரசம் ஜாஸ்தி. பதில் கேள்வியும் பதிலையும் கிரிட்டிசிஸ்டும் அதனுடைய ரெஸ்பான்ஸ். அகிஞ்சனுக்கு சம்பதாம் பிரபவக, பித்ரு சத்ம கோச்சரக, அதுக்கு என்ன திரிலோகநாதக. அது மசானத்துல இருக்கான் அப்படி இருந்தாலும் அவன் திரிலோகநாதன். அகிஞ்சனக, அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற, ஆனா எல்லாத்துக்கும் சம்பத்துக்கு எல்லாம் அவன் தான் அதிபதி. பீம ரூபகன்னு சொல்ற, ஆனா அவன் தான் சிவக, அவன் தான் மங்களம், அவன் தான் சொக்கநாதன், அவன் தான் சுந்தரன். அந்த மாதிரி அந்த இது கேட்கலாம். அந்த மாதிரி வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். நம்ம அட்லீஸ்ட் நம்ம எழுதுறதுலயா நம்ம எழுதலாம். அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாத போடுங்க சார். ஆப்போசிட் கேக்குறேன் மகோதயா. சம்பதகவா? இல்ல, சம்பதாம் பிரபவக. அகிஞ்சனகனா அவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லாதவன். ஒண்ணுமே இல்லாதவன் சொல்ற, ஆனா அவன் தான் சம்பதாம் பிரபவக. எல்லா செல்வத்துக்கும் அதிபதி அவன் தான். எல்லாத்துக்கும் செல்வத்தை, குபேரனுக்கு செல்வத்தை தருபவன் அவன் தான். லக்ஷ்மி தவம் இருந்து எல்லாம் பெற்றது வந்து அவன் சிவனை குறித்தும் தவம் இருக்கிறாங்க விஷ்ணு பெறதுக்கு. நம்ம கோயில்ல உண்டு, எந்த கோயில்ல பாத்திருக்கீங்க? இந்த மகோதயா புரியல. லக்ஷ்மி ஒரு சிவன் கோயில்ல வந்து தவம் இருப்பாங்க. அந்த ஒரு திருவாரூரா இல்ல இதுல வேற ஒரு ஊரான்னு தெரியும், சரியா ஞாபகம் இல்ல. அங்க அந்த மாதிரி ஒண்ணு இருக்கும். சம்பதாம் பிரபவக முக்கியமா இங்க வர வேண்டிய விஷயம். புராணத்துல வர்றதை விட்டுருங்க, இங்க வருது அகிஞ்சனக சன் சம்பதாம் பிரபவக. அகிஞ்சன ஒண்ணுமே இல்லாதவனா இருந்த போதிலும் அவன் தான் சம்பதக பிரபவக, சம்பதாம் பிரபவக. பிரபவகானா நிறைய இருக்குது, நிறைய வச்சுட்டு இருக்கான். பிரபவகானா அதிகமா இருக்கிறது. சோ அவைகளை கொடுப்பவனும் அவன் தான். பவ, அதை கொடுப்பது அவன் தான், காரணம் அவர் தான். பிரபவக அப்படின்னா வந்து பவதி, அந்த அது வந்து உண்டாக்கி கொடுப்பவர் அவர் தான். செல்வத்தை உண்டாக்கி கொடுப்பவர் அவர் தான். அப்புறம் பித்ரு சத்ம கோச்சரக சன் திரிலோகநாதக, மசானத்துல இருந்தாலும் அவன் தான் திரிலோகத்துக்கும் நாதன் அவன் தான். எல்லா தெய்வங்களுக்கும் நாதன் அவன் தான். சர்வ ஈஸ்வரன் அவன் தான். பீம ரூபக சன் சிவக. இது அந்த இலக்கியம் படிக்கிறோம், இதுலயும் வந்து ரெண்டு பேரும் பேசியிருக்கிறாங்க. அதனால வந்து நமக்கு அந்த பின்னாடி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு கன்வர்சேஷனும் ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு கேட்டிருக்காங்க. மேபி 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கேட்கலாம். அதுல இது எழுதுனா ஐ திங்க் திஸ் வில் பி இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ், கேன் பி ஆஸ்க்ட் இன் மல்டிபிள் ஃபேஷன்ஸ். விலோம பதமா கேட்கலாம், இல்லைன்னா அந்த மேட்ச் த திங்ஸ் தட் ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர், ஆர் வி கேன் ரைட். ஸோ சில ஸ்லோகங்கள் மனப்பாடம் பண்ணணும், அந்த பதங்களை, அதுல இருக்க முக்கியமான பதங்களை மனப்பாடம் பண்ணணும். அதுல வந்து இது ஒண்ணு வரும். தன்யவாதம். இன்னொன்னு சின்னதை நோட் பண்ணும். ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா யாத்தார்த்திய விதோன்னு இருக்கு. நாமள யதார்த்தத்தோட இது பாவார்த்தம் சதிதாந்த பதம். யாங்கிறதுல இது இருக்கு, தீர்க்கமா இருக்கு. பிளீஸ் நோட். அதாவது யதா பூத்தோ அர்த்தஹ யாதார்த்தஹ அப்படின்னு வரும். பரமார்த்த சத்தியம் வரும். அதனால வந்து அது 78வது ஸ்லோகம். விபூஷ்ண உத்பாசி வினத்த போகி வா கஜ அஜின ஆலம்பி துகூலதாரி வா கபாலி வா ஸ்யாத் அத இந்துசேகரம் ந விஸ்வமூர்த்தேஹ அவதாரியதே
இந்த போன ஸ்லோகத்துல எப்படி 2 எக்ஸ்ட்ரீம் சொன்னாலோ பார்வதி, அதே மாதிரி இதுலயும் அந்த 2 எக்ஸ்ட்ரீம் அந்த பிரம்மச்சாரி கோட் பண்ண திரும்பி கொடுக்கிறார். யானத்தோட உடுத்திருப்பார், இன்னொரு சமயம் வெண்பட்டு தூக்குளம் வெண்பட்டு உடுத்திருப்பார். தலையில ஒரு தடவை மண்டையோட்ட வச்சுட்டு இருப்பார், இன்னொரு இடத்துல சந்திரசேகரன் சந்திரனே வச்சுட்டு இருப்பார். அது பிரம்ம கபாலம். பிரம்மாவுக்கு 5 தலை இருந்தது முதல்ல, அதுல அலங்காரம் இருந்தாலும் அது ஒண்ணு இந்த கிளினர், அதனால கையை ஒட்டி இருக்கும், அது பிரம்ம கபாலம். அதுலதான் பிக்ஷை எடுத்துருவாரு. இந்த இதுக்கு சிவனை இந்த மாதிரி வேற வேற ரூபம் உள்ள இந்த சிவனை ஜகத்துக்கெல்லாம் ஈசனாக்கிய ஜெகதீசனை இந்த இவனை பார்த்து யாராவது தெரிஞ்சுன்ற இருக்காங்களா அப்படின்னு. ஏன்னா இவ்வளவு ஆப்போசிட்ல இருக்கும்போது யாராலையும் கரெக்டா ஜட்ஜ் பண்ண முடியாது. அதனால உனக்கு சரியா தெரியாது அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அதே பாயிண்ட்ல அடிக்கிறா. ஏன்னா ஆப்போசிட் குவாலிட்டிஸ், எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டிஸ். விஸ்வமூர்த்தேகே வப்புஹு, உலகத்தை எல்லாம் இது பண்ண மூர்த்தி வப்புஹு உடம்பு. விபூஷ்ணோத்பாசி வினத்த பூஜி, அதாவது விபூஷண வாசி, நல்ல ஆபரணங்களால ஒரு சமயம் பிரகாசிக்கும், வாசி பிரகாசிக்கிறது. வினத்த பூகி, அதாவது இது வினத்த பூகி அப்படின்னா பாம்பு பாம்பு சுற்றின்னு இருக்கிறதுனால இருந்தாலும் சரி. கஜ அஜீன அலம்பி, கஜாசுரனோட தோலை பூசியிருந்தாலும் சரி. துக்கூல தாரிபா, சில்க வெண்பட்டு உடுத்தி, வெண் கலர் கொடுக்கல, சில்க் உடுத்தின்னு இருந்தாலும் சரி. கபாலி வா, அதாவது மண்டையோட்ட வச்சிருந்தாலும் சரி, அத்தவா இந்து சேகரம் சியாத், சந்திரசேகரன் தலையில வச்சிருந்தாலும் சரி. அவதாரியத்தை நிச்சயம் செய்ய முடியாது அப்படின்னா அவதாரியத்தை. சமாசா விஸ்வம் மூர்த்தி எஸ்ய சஹ விஸ்வமூர்த்தி, விசிஷ்டானி பூஷணானி விபூஷணானி உத்பாசதி விபூஷணோத்பாசி இந்து சேகரே எஸ்ய சஹா. இது முன்னாடி பார்த்திருப்போம். இந்து சேகரா மகோதய சமாச பேரு கொஞ்சம் சொல்லிடுங்க. ஓகே, அதாவது இந்த இந்து சேகர நீங்க எழுதுறதுக்கு சொல்றேன்னா, இந்து சேகரஹா எஸ்ய சஹான்னு எழுதினா சிவன் இல்ல, இந்து சாரி, இந்த சேகரேங்கிறத பாத்துக்கோங்க. இந்த நீல கண்டேங்கிற மாதிரி இது 7th விபக்தியில எழுதணும். நாம எழுதுறது சேக்கரே என்ன நமக்கு எழுதணும்னு இந்துகு சேக்கரஹான்னு எழுதுறோம், சேக்கரேன்னு எழுதணும். ஏன்னா சமாச பதத்துல இந்து சேக்கரஹான்னு வந்திருக்கு. சோ நம்ம எழுதும் போது சமாசத்துல விபக்தி ரூபம் வராது, அதனால அந்த சொப்பாதி விபக்தி வராது. இல்ல சார், இதுல இந்த சேக்கரே நீலக கண்டே சமாசத்துல வராது. சமாசத்துல 2 பக்கமும் அதை எடுத்துருவோம். ஆனா விக்கிரக வாக்கியம் எழுதுவது இந்துவும் சேக்கரே, விக்கிரக வாக்கியத்துல வரும், சமாசத்துல வராது. சமாசத்துல வராது. இது பகுரீகி. தூக்குலம் தாரயதி, தூக்குலதாரி உபபத சமாசம். ஏன்னா தாரயதி கர்ம வாக்கிய கிரியாவத பதம் இருக்கு. தூக்குலம் பட்டு அணிந்தவன் யாரோ, கும்பம் கரோதி, அதே மாதிரி துகூலம் தாரயதி இதி உபபத சமாசம். வேற கஜஸ்ய அஜினம் அலம்பிதே இதி, யஹா கஜஸ்ய அஜினம் அவலம்பி சஹா, அது பகுவீகி. கஜ அஜீனம்ங்கிறது கஜஸ்ய அஜீனம், அந்த இடத்துல அப்படி தனியா பிடிச்சு அதை மட்டும் எடுத்தோம்னா அது சஷ்டி.
அப்புறம் இங்க வந்து அந்த அலம்பிய வந்து இது வந்து இதாயிடும். தத்புருஷன் சச்சிதாந்த பதம். அலம்பி தத்திதம். அதனால தான் இது தனியா பிரிச்சேன். கஜஸ்ய அஜீனம், கஜாஜீனம். இது வினத்த போகி, வினத்தா போகினஹ இஸ்மின் தத். இது வந்து பகுரீகி. வினத்தா இது தெரியல. வினத்தா போகினகா. வினத்துனா இது பாம்பு கையில. நகா அப்படிங்கிறது வந்து இப்பதான் நகாங்கிறது பாம்புக்கு நகம் சொல்றது. அதுதான் வினத்தான் ஆயிடுது. நகாங்கிறது அந்த இது இத்த பிரத்தியம் ஆகி அதுக்கப்புறம் மாறுதல் அடைந்து வினத்தா அப்படின்னு ஆயிடுது. அப்புறம் வேற கபாலம் அசிய அஸ்தி. கபாலி நேத்து கபாலினஹான்னு பார்த்தோம். சோ இதுல வந்து கபாலின்னு போட்டிருக்கு. பிரத்யம் வேற இருக்கிறதுனால இது வந்து கபாலின்னு வந்து ததிதாந்த பதம். நம்ம சேர்க்கக்கூடிய பிரத்யத்தை வச்சு இந்த லாஸ்ட் இது இனி பிரத்யம் கபாலினஹான்னு நேத்து பார்த்தோம். இன்னைக்கு கபாலின்னு தான் பாக்குறோம். சோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். கபாலினஹான்னு ஒரே மாதிரி எழுத முடியாது நம்மளால. இல்ல கபாலினஹன்னு பகுவச்சனம். கபாலினவ் கபாலினக, குணினவ் குணினக. கபாலின்னு சப்தம். அதனுடைய சப்த ரூபம் வந்து கபாலின்னு. இல்ல கபாலினஹா இந்த இதுல தான் சார் இருந்திருக்கு. இல்ல பகுவச்சனத்திலயும் வரலாம், இல்லன்னா பஞ்சமி சஷ்டிலையும் வரலாம். குணின்னு வரும். குணின்ன்றது வந்து குணினவ் குணினக பிரதமா விபக்தியில. அதே பஞ்சமிலையும் குணிநக ஏக வச்சனத்துல, சஷ்டியில ஏக வச்சனத்திலையும் குணிநக. அதே மாதிரி கபாலினக பகுவச்சனம் பிரதமா, பஞ்சமி ஏகம் சஷ்டி ஏகத்திலையும் கபாலினக. இல்ல நீங்க குணி சொன்னீங்கன்னா குணினி குணினஹா இல்லையா? இல்ல குணினவ் குணினக, குணினவ் குணினக. நகாராந்த பதம். ராஜன் ராஜா, ராஜானவ் ராஜானக. சொல்லுங்க. அது உபபதம் தானே? துலம் தாரயதி இதி. ஆமா உபபதம். அது உபபதம். கரெக்ட். அந்த ரெண்டாவது மகோதியா ரெண்டா கொடுத்திருக்காங்களே, ஒண்ணுமே புரியல. எது ரெண்டா? விசிஷ்டானி பூஷாணி விபூஷணானி. அடுத்தது விசிஷ்டானி பூஷணானி விபூஷணானி. அது வந்து கர்மதாரிய சமாசக. அடுத்ததுவா தைஹி உத்பாசத்தேன்னு இருக்கு. உத்பாசத்தே, அதனால் தைஹி உத்பாசத்தே. எல்லாம் சேர்ந்து ஒரே வேர்டு தானே, ஒரே இதுதானே மகோதியா? இல்ல கமா போட்டதுனால தனித்தனியா இருக்கா? இல்ல இது திருத்தியா தத்புருஷ சமாசக. விபூஷண உத்பாசி. விபூஷணங்கிற பதத்துக்கு விசிஷ்டானி பூஷணானி சேர்ந்து விபூஷணம்னு வருது. அது அந்த பதத்தை மட்டும்தான் இது வந்து விசிஷ்டானி பூஷணானி, அது விபூஷணம். அதோட ப்ளூரல் விபூஷணானி. சோ இல்லாட்டி விபூஷணம் தான் வரணும். பலம் பலே பலானி. சோ இந்த விசிஷ்டானிங்கிறது வந்து விபூஷணானின்னு நம்ம சேர்த்து எழுதுறோம். அதோட விக்கிரக வாக்கியம் விசிஷ்டானி பூஷணானி. சோ இது கர்மதாரயம். அடுத்தது தைஹி உத்பாசத்தே விபூஷணோ உத்பாசத்திங்கிறது திருப்தியாக்கா? பூஷணோ உத்பாசி. உத்பாசத்தே உத்பாசி கொடுத்துருக்கு. ஃபுல் வாக்கியம் வந்து விபூஷணோத்பாசி அப்படின்னு தானே கொடுத்துருக்கோம். விபூஷணோத்பாசி. சோ பாசின பிரகாசம். எது சமாசம் புரியலையே எனக்கு. இல்ல இன்னொருத்தர் அங்க என்ன பிரச்சனை கொடுக்கல, அங்க தெரியல. அங்க அதுக்கு முன்னாடி இருக்கவர்களும் அந்த கர்மதாரைய சைஹி உத்பாசத்தே அப்படின்றப்ப அங்க வந்து தத்துதாந்த பிரத்யம் வந்திருக்கா. அது அவர் அதனால அது நமக்கு கொடுக்கல. அதுல
அடுத்தது இந்து செக்டரே வந்து சப்தமி தத்புருஷம் சொன்னீங்களா இல்ல இல்ல இதுவா? இல்ல 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 பகுவிரீகில டைப் சப்தமி. Okay. இந்து சேகரஹா அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து சிவனை குறிக்கிறது. இந்து சேகரே யஸ்யசஹ. இப்போ அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா சமாசனம் ஜஸ்ட் 1 மினிட் எடுத்துப்போம். அன்வயம் எப்படி வந்து பார்க்கணும். இந்து சேகரக அஸ்தி அப்படின்னா அங்க இந்து அஸ்தியா இல்ல சேகரக அஸ்தியா? கிடையாது, ரெண்டுமே கிடையாது. அந்நிய பதம் தான் அங்க வந்திருக்கு. இவக ஏவ அந்நிய பத பிராதான்யம் சொல்லலாம். இந்து அஸ்தி தனி சேகரக அஸ்தி. பூஷணானி அப்படின்னு சொல்லும்போது என்ன விபூஷணானின்னு வருது. அதுல எதுக்கு பிரதானம்? உத்தரபதமா பூர்வபதமா? பூஷணானி சந்தி விபூஷணானி சந்தின்ற போது என்ன அங்க என்ன அர்த்தம்? ஆகாங்ஷ பண்ண என்ன அர்த்தம்? காணி சந்தி பூஷணானி சந்தி உத்தரபத பிரதானம். விஸ்வமூர்த்தி அங்கே என்ன வந்திருக்கு? விஸ்வமூர்த்தி அஸ்தி. கஹ அஸ்தி? மூர்த்தி அஸ்தி. कीदृशः मूर्ति अस्ति? विश्वमूर्ति अस्ति. विश्वस्य मूर्ति. அப்படி ஆகாங்ஷ பண்ணும்போது எது முதல்ல வருதோ அதுதான் பிரதானியம். அதை வச்சுதான் 4 டைப்பா பிரிக்க போறோம். இந்த பூஷணானிக்கு அதை விளக்குறது வந்து விசிஷ்டானி. விசேஷனம் பூஷணங்கள் ஆபரணங்கள். சோ விசிஷ்டமா இருக்கக்கூடிய ஆபரணங்கள். சோ ஆபரணங்களுக்கு விசிஷ்டம்ங்கிறது இது அட்ஜெக்டிவ் மாதிரி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றது. அதனாலதான் இது வந்து நம்ம கர்மதாரியம் அப்படிங்கிறோம். இங்க வந்து விபூஷண உத்பாசி அது வந்து அந்த மாதிரி பாசி அது மாதிரி தோன்றுகிறது. ஆனா அதுல வந்து எந்த தத்திதாந்த பதமா அதனுடைய பிரத்யம் என்னன்னு நமக்கு அதுல தெரியல. மேல படிக்கலாம். நெக்ஸ்ட் 79வது தத் அங்க சம்சர்க்கம் அவாப்ய கல்பத்தே த்ருவம் சிதா பஸ்ம ரஜோ விசுத்தயே ததா ஹி நிருத்ய அபிநய கிரியாச்சுதம் விலிப்யதே மௌலிபிஹி அம்பரௌ கசாம். அதாவது அந்த பார்வதி சரியா மசான பஸ்மத்தை இது தடவின் இருக்காருங்கிறதுக்கு she is answering in a perfect manner. அதாவது இந்த சிவன் உடம்பு ஃபுல்லா ஸ்மசான. ஒன் செகண்ட். அது வந்து நினி பிரத்யம் தான். தக்ஷீலம் நினி. சோ அந்த பூஷணா உத்பாசின்னு வந்திருக்கு. அது வந்து நினி பிரத்யம் தான். சோ அது வந்து தக்ஷிதாந்தம் தான். தன்யவாதம். இதுல வந்து பார்வதி என்ன சொல்றாருன்னா, சிவன் வந்து நீ சொல்ற மாதிரி கரெக்டா ஸ்மசான ஆஷஸ் எல்லாம் மேல தேய்ச்சின்னு இருக்கார். ஆனால் இந்த இது தேவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சிவன் வந்தாருன்னா அவங்க அந்த அது நெக்ஸ்ட் சாரி இதுல வந்து அவரு டான்ஸ் ஆடும்போது அம்பலத்துல டான்ஸ் ஆடும்போது அந்த மார்பிள் இருக்கிற இது ஸ்மசான சாம்பல்லாம் கீழே விழுவும். அந்த சாம்பலை எடுத்துக்கிறதுக்கு எடுத்து நெத்தியில பூசிக்கிறதுக்கு தேவர்கள் கூட காத்திருக்காங்க. சோ அவர் உடம்புல அந்த இது பார்த்தா பட்ட உடனே அந்த ஸ்மசான சாம்பலும் பரிசுத்தமாகி தேவர்களும் கூட அந்த சாம்பலை பூசிக்கிறது காத்திருக்காங்க. சோ நீ சொல்ற மாதிரி கிடையாது. சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்கிற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சரியா ஆன்சரிங். அங்க சம்சர்க்கம். சோ அவருடைய உடலை தொட்டதினால அவாப்பிய அடைந்து சிதாசிய பஸ்ம ரஜகா
சிதையினுடைய சாம்பல் தூள் விசுத்தையே கல்பத்தே துருவம். துருவம்ங்கிறது சுவரா, விசுத்தையே கல்பத்தே, அதாவது எல்லாத்தையும் சுத்தமாக்கிடுறது. ததாகி நிருத்திய அபிநய கிரியா சுத்தம். சுத்தம்னா கீழ் விழுது, டிராப் ஆகுது. சோ சுத்தம் எது டிராப் ஆகுதுன்னா சாம்பல் டிராப் ஆகுது. எதனால டிராப் ஆகுதுன்னா நிருத்திய அபிநய கிரியா. டான்ஸ் ஆடும் போது அந்த அவர் அபிநயம் பிடிக்கும் போது அந்த செய்கையினால அந்த இது சாம்பல் கீழே விழுது. சுத்தம். சிதாபஸ்மரஜா அம்பரௌகசாம். தேவர்கள் அம்பரௌகசாம்னா மேல வசிக்கிறவங்க, ஆகாயத்துல வசிக்கிறவங்க தேவர்கள். அம்பரௌகசாம் மௌலிபிகி விலிப்பியதே, தலையில தரிச்சுக்கிறாங்க. விலிப்பியதே நமக்கு லிப்பியம், லிப்பியத்தைனா ஒட்டிக்கிறது. விலிப்பியதே அவங்க தலையில தேய்ச்சிக்கிறாங்க. சமாசகா சிதாயாக பஸ்மதி, போனதிலே பார்த்துட்டோம். சிதாபஸ்மம். சிதாபஸ்மனஹ ரஜஹ தத் சித்தா, அந்த அதனுடைய சுடலையின் பொடி, தோடுடைய செவியன் விடையேறியோர் புகழ்மதி சூடி காடுடைய சுடலை பொடி, சுடலையின் பொடி. அம்பரமேவ ஔகஹா ஏஷாம் தே. அம்பர ஔகஹா அப்படின்னு சொன்னா அம்பரமேவ ஔகஹா, அவர்களுக்கு தேவர்களுக்கு ஆகாயம் தான் வீடு, இல்லாட்டி ரெஸ்டிங் பிளேஸ். சோ அந்த அவர்களுடைய தேவர்களை குறிக்கவில்லை என்றால் இது அவதாரண கர்மதாரையும் தேவர்களை குறித்ததுனால அம்பரமேவ ஔகஹா ஏஷாம் தேன்னு வந்து ஸோ ஃபுல்லா பார்க்கும்போது தேவர்களை குறிக்கிறதுனால அது பகுவிரீகி ஆயிடும். ஏன்னா அம்பரத்தை குறிக்கவில்லை, ஔகஹாவை குறிக்கவில்லை, தேவர்களை குறிக்கிறதுனால பகுவிரீகி. ஔகஹான தங்குற இடம் இல்லாட்டி வசிக்கிற இடம்னு சொல்றது. வேற ஒன்னும் சுத்தா இல்ல. ஏன்னா இங்க வந்து இந்த பஸ்மன் அப்படிங்கறதுதான் இது சப்தம். பஸ்மனா அப்படிங்கிறது வந்து பஸ்மன்கிற நபும்சகலிங்கம். ஆனால் இந்த இது புல்லிங்கத்திலயும் இருக்கு. சோ நீங்க இது எழுதும்போது பஸ்மனா, பஸ்மானோ, பஸ்மானஹா அப்படின்னு வந்துடும் இந்த இதுல. சோ பஸ்மனஹா வேற, பஸ்மனஹான் இருக்கு, பார்த்து எழுதணும். பஸ்மானஹான்னு சொன்னா ப்ளூரல், பஸ்மனஹான சஷ்டி. இல்ல அதே போல ஓகஸ், ஓகஸ் தான் ஓகஸ், சகாராந்த பதம், எஸ்எஸ் மாதிரி. அதனாலதான் ஓகஹ அப்படிங்கிறது டுவெல்லிங் பிளேஸ். விருத்தியாய் இப்படி வந்து ஷம்யதா மௌரியா, பஸ்மன்கிறது அப்ப பஸ்மன்கிறது என்ன சப்தம்? புல்லிங்கமா? அதாவது பஸ்மன், இது பஸ்மனஹான் இருக்கு. இது கேர்ஃபுல்லா இருக்க. பஸ்மனான்னு சொல்லுவோம். பஸ்மா, பஸ்மானோ, பஸ்மானஹா. அந்த ப்ளூரலுக்கும் சக்திபதிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் சொல்றேன். ஓகே 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 ஓகே. இது வந்து நபும்சகலிங்கத்திலயும் இருக்கு, புல்லிங்கத்திலயும் இருக்கு. அந்த 6வது விபக்தி வரும்போது ரெண்டுமே சேமா தான் இருக்கும், நபும்சகலிங்கம் புல்லிங்கமும். இருந்தாலும் நீங்க புல்லிங்கத்துல பார்க்கும்போது ப்ளூரல் பஸ்மானஹான்னு எழுதணும். அதுக்காக சொல்றேன். இது பஸ்மனஹான் இருக்கு. சோ அதனால அந்த எங்க தீர்க்கம்ங்கிறத பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். பஸ்மானஹான்னா அது ப்ளூரல் ஆயிடும், பஸ்மனஹாங்கிறது சக்தி, வேற ஒண்ணும் இல்லை. அந்த டிஃபரன்ஸ்க்காக சொன்னேன். கிளியர் ஆர் ஷுட் ஐ எக்ஸ்பிளைன் ஒன்ஸ் அகைன்? பஸ்ம வந்து கிளீபம் தான், நபும்சகலிங்கம் தான். கிளியர் மகோதயா. புல்லிங்கமும் இருக்கு, புல்லிங்கமும் இருக்கு, கிளீபம் ரெண்டு இருக்கு. ஓகே, இதுல கிளீபம் தான் கொடுத்திருக்கு.
பஸ்மனா அப்படின்னு சொன்னா ஸ்ரீலிங்கமும் இருக்கு, 3 இருக்கு இதுல. ஓகே. அப்புறம் 80வது ஸ்லோகம். அசம்பதஹ தஸ்ய விருஷேண கச்சதஹ பிரபின்ன திக்குஹாரண வாஹனோ விருஷா கரோதி பாத உபகம்ய மௌலினா வினித்ர மந்தார ரஜஹ அருண அங்கிலி. போன தடவை தேவர்கள் அவர் நடனமாடும் போது கீழ் விழக்கூடிய சாம்பலையை எடுத்து பூசிக்கோங்கன்னு சொல்றாரு. இப்போ இந்திரன் அவர்களுடைய சீஃப், அவன் என்ன பண்றான் அப்படிங்கறத எக்ஸ்பிளைனிங். ஏன்னா தேவர்கள் அப்படி காத்துட்டு தலையில பூசிப்பாங்க. இந்திரன் என்ன பண்ணுவான்னா, அந்த இப்போ நீ சொல்றியே அந்த அந்த வயசான எருமையில உட்கார்ந்துட்டு போறவரை, அதான் மதம் சொரியும் யானையில போகக்கூடிய இந்திரன். மதம் சொரியும் யானைங்கிறது இந்த இடத்துல திசைகளை எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கும் அந்த மதம் சொரியும் யானைன்னா இந்த இடத்துல இந்திரனோட ஐராவதம். அந்த இதுல போகக்கூடிய இந்திரன் சிவன் பக்கத்துல அவனுடைய தலை இந்த ரொம்ப பாப்பர்னு சொன்னியே, அந்த சிவனுடைய கால்ல அவன் தலை படுகிற மாதிரி தலைப்படும். அப்போ சிவனோட இந்த தேவலோகத்துல இருக்கிற இந்திரன் அவன் அந்த மந்தார இத பூசிப்பானோ. அந்த மந்தாரம் ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலர், அந்த போல ரெட்டிஷ் கலர் இருக்கும். சோ அதனால சிவனுடைய காதும் அந்த மாதிரி சிகப்பாயிடும். சோ அந்த மாதிரி பவித்திரமும் இதுவும் சிவனோட ஸ்டேச்சர் அந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படிங்கறதுதான். அசம்பதஹா, அதாவது எதுவுமே இல்லாத சிவன் தஸ்ய விருஷேன தன்னுடைய இதுல புல் நந்தி மேல கச்சதஹா போயிருக்கும் போது பிரபின்னா இந்த மதநீர் யானை காதுலேருந்து அப்படியே வழியும். சோ அததான் பிரபின்னாங்கிறது. பிரபின்ன திக்வாரண வாகனோ புருஷா, அதாவது இந்த இடத்துல புருஷாங்கிறது இந்திரன், அந்த இடத்துல அசம்பதா தஸ்ய புருஷேன அப்படிங்கிறதுல அந்த இடத்துல விஷயங்கிறது எருமை. So please be careful. So திக்வாரண திசைகளை எல்லாம் இருக்கக்கூடிய பார்த்து கொள்ளக்கூடிய மதநீர் சூரியம் வாகனத்தை உடைய புருஷா இந்திரன் கரோதி பாத உபகம்ய மௌலினா, பக்கத்துல மௌலினா பாத தலையினால சிவனுடைய பாதத்தை வினித்ர மந்தார ரஜகா அவன் தொடர்றதுனால மந்தார ரஜகா இந்திரன் தடவி கொண்டிருக்கிற சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய மந்தார ரஜகா அருணகா அங்கிலி, அதனால அருணன சிவப்பு கலர், அதனால அந்த விரல் அங்குலி சிவனுடைய விரல்கள் சிவந்து போகின்றன அப்படின்னு முடிச்சுட்டாரு. சமாசகா பிரபின்ன திக்வாரண வாகனம் எஸ்ஸா, பிரபின்னா மதநீர் சூரியம், திக்வாரண வாகனம் எஸ்ஸா இது இந்திரன். அதனால பகுவிரிகி அவித்தியமானா சம்பதா எஸ்ஸா, அதாவது ஒண்ணுமே இல்லாத புவருங்கிறதுக்கு அசம்மதா இந்த இடத்துல சிவன். வினித்ராணி ச தானி மந்தராணி ச வினித்ர மந்தராணி வினித், அது அந்த இது மட்டும் அதுக்கு விக்கிரக வாக்கியம். வினித் அங்க விபூஷ விசிஷ்டானி ஆபரணானி அந்த மாதிரி வினித்ராணி ச தானி மந்தராணி. வினித்ரனா பிரகாசிக்கிறன்னு அர்த்தம். சோ அதான் வினித்ராணி பிரகாசிக்க கூடியது. அந்த மந்தராணி அந்த பவுடர். சோ பிரகாசிக்க கூடிய மந்தார பவுடர் அப்படின்னா அந்த இடத்துல வெறும்
இதுக்கு பவுடருக்கு கொடுக்கக்கூடிய பிரகாசிக்கக்கூடியங்கிற மாதிரி அப்ஜெக்டிவ். சோ அந்த இடம் அதோட நிறுத்தினோம்னா அது வந்து கர்மதாரியம். ஆனால் அதை அணிந்து கொண்டிருக்கும் விஷான்னு சொன்னோம்னா அது இந்திரனை குறிக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு விஷயம் ஆயிடும். இது ஒன்றும் ஸ்பெசிஃபிக்கா ஒன்றும் இல்லை. பிரபின்ன அப்படிங்கிறதுக்கு ஃபுல் பதத்துக்கு இந்த இடத்துல மீனிங் மதநீர் சூரியம். பித்து தாத்து வந்து பித்து, ஆக்சுவலி இத்த பிரத்யேயம் அந்த சமாத்துல இந்த இடத்துல வரும்போது பிரபின்னு ஆயிடும். நெக்ஸ்ட் 81வது ஸ்லோகம். சுத்தாத்மனா தோஷம் விவக்ஷதா அபி त्वया ईसं प्रति एकं साधु भाषितं यम आत्मभुवो अपि कारणम् आमनन्ति स कथं लक्ष्य प्रभवो भविष्यति. அதாவது திட்டிட்டு இப்ப நம்ம சொல்லுவோம்ல ஐரணி, பார்வதி யூசஸ் ஈவன் இந்த மாதிரி ஒரு ஐரனியா சொல்லக்கூடிய வார்த்தையும் திட்டிட்டு சிவனை திட்டிட்டு சொல்றாங்க. நீ ஒண்ணுமே தெரியாத நீ சிவனை தூஷணம் பண்ணிட்டே இருந்தாலும் ஒண்ணு மட்டும் நீ நிஜமா சொன்ன. அது என்ன சொன்னா, நாம பிரம்மதேவன் தானாக உண்டாகான்னு சொல்லுவோம். அந்த பிரம்மதேவனுக்கே மூல காரணமா இருக்கிற சிவனை அவனுக்கு யார் காரணம் அப்படின்னு யாரால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நீ சொல்லிட்ட. சோ சிவனுக்கு யாருமே அவ்வளவு ஆதி மூலம் அப்படிங்கறத நீயே திட்டின்றே இருக்க, நீயே இப்படி சிவனை பிரைஸ் பண்ணிட்ட. சோ அந்த ஒரு பாயிண்ட நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஐரானிக்கல அதே சமயம் நல்ல ஆன்சரா பார்வதி கொடுத்துடுறான். சுத்தாத்மனா தோஷம் விவக்ஷதா அபி त्वया ஈசம் பிரதி ஏகம் சாது பாஷிதம். நல்ல வார்த்தை ஒண்ணு சொல்லிட்ட. இந்த சுத்தாத்மனாங்கிறது இந்த இடத்துல அந்த இடத்துல பார்த்தோம். சுத்தம் சிச்சாயாக இது சாம்பல். இந்த இடத்துல சித்தாத்மனான்னு சிவனை திட்டுற. நீ வந்து உன்னுடைய ஆத்மா வந்து கீழே விழுந்து போயிடுது. தட் இஸ் நீச்ச ஆத்மா அப்படின்னு இதுல திட்டுற மாதிரி சுத்தாங்கிற அர்த்தம் அந்த மாதிரி வருது. சுத்தாத்மனா தோஷம் விவக்ஷதா, நீ ஒண்ணு சொல்லிட்ட. தோஷம் விவக்ஷதா அப்படி त्वया ஈசம் பிரதி ஏகம் சாது பாஷிதம், ஒண்ணு நல்லது சொல்லிட்ட. யம் ஆத்மபூவோ அப்படி காரணம். ஆத்மபூவோங்கிறது பிரம்மன். சோ சிவன் தான். யாரு சிவரும் பிரம்மனுக்கு காரணமா இருந்தானோ ஆமனந்தி சஹா கதம் லட்சிய பிரபுவோ பவிஷ்யதி அப்படின்னு எல்லாரும் சிவன் அனாதியா இருக்கான் அப்படிங்கறத ஒத்துக்கிறாங்க. சோ மூலவனுக்கு மூல காரணம் அப்படின்னு நீ சொல்லிட்ட அப்படிங்கிற. சமாசகா சுதஹா ஆத்மாஹா ஆத்மா यस्य सः च्युतात्मा तेन च्युतात्मा यस्य सः बहुव्रीहि च्युतात्मना आत्मभुवः ब्रह्मन् आत्मना भवति इति आत्मभु आत्मना भवति इति आत्मभूः तस्य आत्मना भवति उपपद समासम आत्मना भवति इति आत्मभूः. नाच्युतः யாரு नाच्युतः அச்சுதக. சுத்தக வந்ததுனால உங்களுக்கு ஒரு பிரேக் கொடுத்துருக்காரு. அச்சுதக சேஞ்ச் ஆகாதவங்களுக்கு அச்சுதன்னு சொல்றேன். அச்சுதக இங்கே கீழே விழுந்த ஆத்மா அவனுக்கு நீ லோ ஆத்மா அப்படிங்கிற அச்சுதா இல்லைங்க. அச்சுதா கேசவா நீங்க சொன்னது அச்சுதா ஆத்மபவ லட்சித்தும் யோக்கியா. சோ அது மாதிரி லட்சிய பிரபவா அவன் எல்லாத்திற்கும்
எய்மா இருக்கக்கூடியவனா ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டான். 82வது ஸ்லோகம். ஒரு 2 நிமிஷம் இருக்கு, இதை முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு 15 மினிட்ஸ் முடிச்சிடலாம். 86 4 ஸ்லோகம் தான் முடிக்கணும். அலம் விவாதேன யதா ஸ்ருதஹ त्वया तथाविधः तावत् अशेषम् अस्तु सः मम अत्र भाव एकं रसं मनः स्थितं न कामवृत्ति वचनीयम् ஈக்ஷத்தை. ஒண்ணு இப்ப கடைசியில நீ செஞ்சுக்கோ, நான் எப்படி நினைப்பேனோ அப்படிதான் நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடி. சோ இந்த இடத்துல அதாவது உங்ககிட்ட இந்த மாதிரி நீ இதா சொல்ற குதர்க்கமா பேசுறவங்ககிட்ட விவாதம் செஞ்சு என்ன பயன்? ஏன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியல, எல்லாத்துக்கும் மூல காரணம் அவன், அது தெரியாம இருக்க. உங்ககிட்ட விவாதம் பண்றதுல என்ன பிரயோஜனம்? நீ கேள்விப்பட்ட மாதிரியே உன் சிவன் உங்ககிட்டயே இருக்கட்டும். என்னோட சிவன், நான் சிவன் மேல ஆசைய நிரந்தரமா வச்சுட்டேன். நான் என்னுடைய மனத்தின் போக்குப்படிதான் நடப்பேன். சோ என் மனசின்படி நடக்கிறவங்களுக்கு உலகத்தை கேரே பண்ண மாட்டாங்க. சோ அதனால எனக்கு நிந்தனை பண்ணாலும் கேர் கிடையாது அப்படின்னு சொல்லி she closes. நெக்ஸ்ட்ல விட்டு போற மாதிரி வரும். சோ அதனால இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டா. விவாதேன அலம். சோ விவாதேனங்கிறது திருத்தியா, ஏன்னா அலனுக்கு திருத்தியா தான் யூஸ் பண்ணணும். விவாதேன அலம் போதும் பேச்சு. त्वया यथा ससुतः अशेषः तथाविधः अस्तु. அதே மாதிரியே நீ எப்படி கேட்டியோ அதே மாதிரி இருக்கட்டும். அசேஷः तथाविधः अस्तु. मम मनः अत्र भावैकरसं स्थितं. நான் பாவைக்கரசம், என்னால பிரியத்திலே அவர் மேல இருக்கிற காதல்ல நான் மூழ்கி இருக்கேன். தித்தம், ஸ்திரமா இருக்கேன். காமவிருத்தி வச்சனீயம் நான் ஈக்ஷத்தை. காமவிருத்திய என்னோட இஷ்டம் போல நான் நடப்பேன். இந்த மாதிரி நடக்கிறவங்களுக்கு வச்சனீயம்னா இந்த இடத்துல அவதூறு, நிந்தனை அப்படின்னு இருக்கணும். நான் ஈக்ஷத்தை கேரே கிடையாது அப்படின்னு. समासः न विद्यते शेषः यस्मिन् तत् अशेषं नै समासम् अशेषतः कामेन वृत्तिः यस्य सः காமவிருத்தினா அவங்களோட இஷ்டம்படி நடக்கக்கூடியவர். சோ இந்த இடத்துல இது பகுரி காமேன விருத்தி எஸ்ய சஹா. வேற இந்த இது ஒரே ஒரு அதிக பாட கொடுத்திருக்கு. மனஸ்வி காரியாத்தி ந கணயத்தி துக்கம் ந சுகம். சுகத்தையும் துக்கத்தையும் மனஸ்படி போறவங்க கேர் பண்றது இல்ல. பர்திருஹரியே நீதி சதகம் அங்கே இருந்தது. ஓகே, வித்யார்த்திகளுக்கும் கிடையாது. சாந்தி மந்திரம். सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांतिः. ओम सत्. धन्यवाद महोदय. धन्यवादः. धन्यवादः महोदय. सर्वेभ्यः धन्यवादः.